த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சிகளை ஓப்பன் பண்ணாலும் விஜய் அவர்கள் அவர் வீட்டில இருந்து கிளம்பிட்டாரு. விஜய் அவர்கள் இப்போ பதவியேற்க போயிட்டு இருக்கிறாரு. பதவியேற்பு விழாவில் த்ரிஷா வந்திருக்கிறாங்க, அவங்க அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த அமைச்சர்கள்லாம் பதவி ஏற்றிருக்காங்க. இப்படின்ற மாதிரியான முழுக்க முழுக்க அவரை சுற்றி இருக்கக்கூடிய செய்திகள் தான் வந்துகிட்டே இருக்கு. அப்கோர்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை பத்தி மட்டும்தான் தமிழ்நாடு ஊடகங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு ஈக்குவலா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் ஹேப்பனிங் அப்படின்றது அதே சென்னையில நடந்திருக்கு. மிக முக்கியமா அதிமுகவுக்குள்ள ஒரு பெரும் பிரச்சனை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. எந்த அளவுக்குன்னா, வெறும் வாய் தகராறா இருந்த பிரச்சனை கிட்டத்தட்ட அடிதடி சண்டை அளவுக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண என்னையா நடக்குது இந்த கட்சியில அப்படின்னு எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் தோன்றக்கூடிய அளவுக்கு பல ஷாக்கிங்கான இன்சிடென்ட்ஸ் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய நாட்கள்ல அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவா மாறப்போகுது, பல நூறு துண்டுகளா அந்த கட்சி செதற போகுதோ அப்படின்ற பல ஐயத்தையும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு. அதை பத்தி மட்டும்தான் நம்ம இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா விஜயோடைய பதவியேற்பை எல்லா சேனல்லையும் பார்த்திருப்பீங்க. ஆனா அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அப்கோர்ஸ் என்னுடைய நேயர்களுக்கு இப்படியான உண்மையான தகவல்களை கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுனாலதான் நான் விஜயோட வீடியோ போட்டா இன்னைக்கு எனக்கு பயங்கர வியூஸ் போகும். ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. எனக்கு நடக்கக்கூடியது என் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ உருவாக்கி இருக்கிற. டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர், அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் ஒருத்தட்ட நான் இரவு ஃபோன் பண்ணி பேசும் பொழுது அவர் எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தாரு. குறிப்பா நாங்க 3-4 நாட்களாகவே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விஜய் தரப்புல இருந்து எங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்காம இருக்கு. சும்மா ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரிதான் எங்களுடைய ப்ரொபோசல் அப்படின்றது அவங்க பாக்குறாங்க. எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க சைட்ல இருந்து ஒரு ரியாக்ஷன் கூட காட்டாம இருக்கிறாங்க அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு வாக்கியத்தை வச்சுக்கிட்டு அதிமுகவில் என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் ஊடுருவி கேட்கலாம் அப்படின்னு நிறைய ஃபோன் கால்ஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப எனக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன தோணுச்சுன்னா, கிடைச்சது அப்படின்னா, தாவேகா கூட போறதுல அதிமுகவில் 2-3 ஒப்பீனியன் இருந்திருக்கு. குறிப்பா சிவி சண்முகம் ஆகட்டும், எஸ்பி வேலுமணி, இவங்க எல்லாருமே நம்ம தாவேகாவுக்கு போகணும், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், இடதுசாரிகளோ இல்லாட்டி விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சிகள் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போகணும். காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம என்டிஏல இருந்து வெளியே போயிடலாம், பாஜக இருந்து வெளியே போயிடலாம். நம்ம விஜய் அவர்களுக்கு வெளியிருந்து நம்மளும் ஆதரவு தெரிவிப்போம். நமக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது தமிழ்நாட்டில் கிடைக்கும். இழந்த மரியாதையை நம்ம மீட்டு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். நமக்கு எதிர்கட்சியும் கிடைக்காம இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 3வது கட்சியா எதுவுமே இல்லாம இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஆளும் கட்சியில பங்கெடுக்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு மரியாதை அப்படின்றது இருக்கும். நம்ம தொண்டர்களும் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பார்கள். இதுதான் சிவி சண்முகம் உள்ளிட்டோர் தரப்பினரது கருத்துக்களா இருந்திருக்கு. அட் த சேம் டைம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இல்ல, இது சரி வராது, நம்ம புதுசா தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு போய் நாமளா போய் ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நாமளா போய் ஆதரவு கொடுக்கிறோம், காங்கிரஸ் பண்ண மாதிரி நாங்களே ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு நம்ம போய் பண்ணோம் அப்படின்னா அது பெரிய சிக்கலா முடிஞ்சிடும். நமக்கான மரியாதை போயிடும். விஜய் அவர்கள் வரட்டும், அவர் ஒரு கால் எடுக்கட்டும், நாங்க அதிமுகவிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொல்லட்டும். ஏன்னா அவர் மீண்டும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரையும் நாங்க உதவிக்கு கேட்க போறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப நாமளா வலிஞ்சு போய் சொன்னோம்னா நமக்கான மரியாதை போயிடும். திமுக நம்மளை இன்னும் அதை வச்சு டேமேஜ் பண்ணுவாங்க. மோரோவர் இவ்வளவு நாள் இருந்த பாஜகவும் நமக்கு பின்னாடி இருந்து குடைச்சல் கொடுக்கும். அதனால இது வேண்டாம் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி தரப்பினருடைய வாதங்களா இருந்திருக்கு. ஆனா சிவி சண்முகம் தரப்பினர் முன்வைக்கக்கூடிய அந்த ப்ரொபோசல் அப்படின்றது பெரும்பாலானவங்களுக்கு லாபம் தரக்கூடியதா இருந்திருக்கு. ஏன்னா ஒரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு கான்ட்ராக்ட் லெவல்லையாவது அவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும், நிறைய ஆதாயம் அவங்களுக்கு தேடலாம் அப்படின்றதுதான் இந்த தரப்பினருடைய மிக முக்கியமான. ஏன்னா ஏற்கனவே 5 வருஷம் ஆட்சியில் இல்லை, எம்பி பதவி ஒண்ணு கூட இல்லை, மாநிலங்களவை பதவியும் சுருங்கிக்கிட்டே வருது. இனி அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் என்ன ஆகும் தெரியாது.
இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில மூணாவது எதிர்கட்சியாவும் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று வரும் பொழுது அடுத்த 5 வருஷம் கழிச்சு அது டிஎம்கேக்கு தான் சாதகமா போகும். டிஎம்கே அவங்களுடைய ஆட்கள் எல்லாரையுமே கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அனுப்பி அனுப்பி வச்சு கிட்டத்தட்ட அவங்களுடைய ஆட்சி நடக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம பலனடையணும்னா நம்மளுடைய ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஆனா இதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு ரொம்ப ஸ்டப்பனா முடியவே முடியாதுன்னு இருக்காங்க. அப்பதான் இந்த பாண்டிச்சேரிக்கு நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே போட்டோம். பாண்டிச்சேரிக்கு அவங்க போனதுக்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்திருப்போம். இது சரி எந்த இடத்துல இது பிரச்சனையா மாற ஆரம்பிச்சது அப்படின்னா, இப்ப சி வி சண்முகம் தரப்புல இப்படி அந்த அணி திரள்றாங்கல்ல, முதல்ல 15 எம்எல்ஏக்கள்னாங்க, அப்புறம் 17னாங்க, அப்புறம் 20னாங்க. இப்ப கிட்டத்தட்ட அவங்களுக்கு 33 எம்எல்ஏக்கள் சி வி சண்முகம் அந்த தரப்பினர்கிட்ட போக தொடங்கி இருக்கிறாங்க. இதை பார்த்துதான் அச்சத்துல போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன பண்ணிட்டாரு, நேரா அவருடைய மகனை இந்த விவகாரத்துல களமிறக்கி இருக்கிறாரு. மிதுன் அவர்களை இந்த விவகாரத்துல களமிறக்கி திமுக தரப்பினர்கிட்ட பேச வச்சிருக்க. என்னன்னு, நீங்க எங்க சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்க உங்க பக்கம் இழுக்கிறது, அதாவது திமுக பக்கம் கொண்டு வர்றதுக்கு நீங்க எந்த முயற்சியும் பண்ணாதீங்க, அதுக்கான உதவிகள் எதையும் நீங்க பண்ணிடாதீங்க, அவங்க தாவேக்காவுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ரூட் ஏதாவது தேவைப்படுதுன்னா. ஏன்னா நீங்க இவங்கெல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேற வேற ஐடியாஸ்ல இருந்தாலும் அந்த ரன் பண்றது அப்படின்னும் பொழுது இவங்க எல்லாம் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால நீங்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு திமுக தரப்பிலிருந்து எந்த உதவிகளும் செய்யாதீர்கள் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸை மிதுன் மூலியமா உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இருந்து எதிர்பார்த்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த விஷயம் தான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணமா அமைஞ்சிருக்கு. சி வி சண்முகம் தரப்பினர் இதை ஒரு பெரிய ஆயுதமா கையில வச்சுக்கிட்டு நீங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆரம்பத்திலிருந்து எல்லா முடிவையும் நீங்க தன்னிச்சையா தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பாஜக கூட கூட்டணியை முறிச்சது உங்களுடைய ஈகோ தான், அண்ணாமலை கூட சண்டை போட்டது உங்களுடைய ஈகோ தான், அதுக்கப்புறம் அவங்களோட சொல்ல சொல்ல கேட்காம அவங்களோட மீண்டும் போய் கூட்டணி சேர்ந்ததும் உங்களுடைய ஈகோ தான், இருந்த எல்லாரையுமே வெளியே அனுப்புனதும் உங்களுடைய ஈகோ தான். ஒட்டு மொத்தமா எல்லா தவறையும் நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. இப்போ கட்சி இவ்வளவு பெரிய நிலைமையில இருக்கு, இனிமேல்ட்டு நாங்க உங்களை எப்படி நம்புறது அப்படின்ற விஷயம் ஆரம்பத்துல ரொம்ப சாஃப்டா போயிட்டு இருந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதுக்கு ஒரு பதில் சொல்ல, எடப்பாடி பழனிசாமி தரப்பேன் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒரு பதில் சொல்ல இவங்க கோபமாயிட்டாங்க. அப்கோர்ஸ் நமக்கு சி வி சண்முகத்துடைய அந்த இயல்பு தெரியும், குண இயல்பு நமக்கு தெரியும். அவர் ரொம்ப சீக்கிரமாவே கோபப்படக்கூடிய நபர். அதனால வார்த்தைகள் பயங்கரமா தடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப மோசமான வார்த்தைகளை ஒருவர் மாதிரி ஒருவர் திட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தள்ளுமுள் கட்சியா அந்த ஆலோசனை கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துலயே ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்திரிச்சு நின்று மாத்தி மாத்தி பயங்கரமா கத்திக்கிட்டாங்க. தள்ளுமுள்ளு அளவுக்கு போயிருச்சு. ஒரு தரப்பினர் ஒரு சோர்ஸ்ல கேட்கும் பொழுது இல்ல பிடிச்சி தள்ளிட்டாங்க அப்படின்றாங்க. நான் அதை பெருசா நம்பல, ஏன்னா அந்த அளவுக்கு அநாகரிகமா நடந்துக்குவாங்களா அப்படின்னு சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். ஆனா நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா போயிருந்திருக்கு அப்படின்றதுல மட்டும் எந்த மாற்று கருத்துமே இல்லாம இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணிட்டாங்க நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். அதிமுக கடந்த 5-6 நாட்களா எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாம ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கு எங்களுக்கு வாக்களிச்சவங்களுக்கு நன்றி அப்படின்னு இருந்தாரு. கிட்டத்தட்ட 3-4 நாள் கழிச்சுதான் விஜய் அவர்களுக்கு புதுசா நீங்க பொறுப்பேற்க போறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஆனா அதுக்குள்ள நீங்க முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ட்விட்டர்ஸ் போய் பாருங்களேன், அவ்வளவு ஆக்டிவா இருந்திருக்கிறாங்க. நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயத்தை பத்தி அவங்களுடைய டிஎம்கே ஐடி விங் நிறைய வீடியோஸ் போடுறாங்க. இவர் இப்ப வரைக்கும் இப்போ விஜய் அவர்கள் அந்த மேடையில பேசும் பொழுது நிதி பற்றாக்குறை, கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னும் பொழுது இம்மிடியட்டா ரியாக்ட் பண்ணியிருக்கிறார். ஆனா இந்த 5-6 நாட்கள்ல கிட்டத்தட்ட 6 நாளைக்கு மேல ஆயிருச்சு. எடப்பாடி பழனிசாமியோட ஹேண்டில் இருந்து வெறும் 3 ட்வீட் தான் வந்திருக்கு. அவர்கிட்ட இருந்து எந்த அறிக்கையும் வரல. அவங்களுடைய சேனல்ஸ், ஏன்னா அவங்க நடத்தக்கூடிய தொலைக்காட்சிகள் எல்லாமே எஸ்பி வேலுமணி அவர்களுடைய, தங்கமணி அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால கிட்டத்தட்ட ஐசோலேட். இனி நீங்க எதுவுமே பண்ண வேணாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க பேசாம அமைதியா இருங்க, உங்களுடைய இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக நீங்க அமைதியா இருங்க, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய இடத்துக்கு இன்னொருத்தர் கொண்டு வர்றது அப்படின்றது கொஞ்சம் சிக்கல் இருந்தது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறமா சசிகலாவா, டிடிவி தினகரனா, ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு சிக்கல் இருந்தப்போ அதுவே ஒரு பெரிய நாள் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமியை கொண்டு அவரை ஒரு பெரிய லீடரா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு இத்தனை வருஷம் ஆயும் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல, அதுக்கு சக்சீடும் ஆக முடியல. இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இன்னொருத்தர் தலைவராக கொண்டு வராங்கன்னா அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய மெனக்கிடணும். அதனால அவரை சும்மா அப்படியே பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டு இவங்க பின்னணியில இருந்து எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான திட்டங்கள் தான் இப்ப வரைக்கும் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கான தகவல்களா சொல்லப்படுது. சரி, என்ன பண்ண போறாங்க?
பொறுமையா காத்திருக்க போறாங்க. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்களை டிச் பண்றதுக்கு எத்தனை நாள், பல மாசங்கள் காத்திருந்தாரு. அவர் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு சீட்டை கொடுத்து உட்கார வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தனக்கான ஆதரவாளர்களை பெரிய எண்ணிக்கையில சேர்த்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா பொதுக்குழுவுல கூட்டி ஓபிஎஸ்ஐ வெளியே தள்ளுறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ அவருக்கு அதே விஷயத்தை, அவர் செஞ்ச அதே விஷயத்தை மற்றவங்க செய்யறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, வெறும் முதல்ல 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க, அந்த எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே வராங்க. இப்போ 30 33க்கு மேல வந்தாச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமியை ஒட்டுமொத்தமா ஐசோலேட் பண்ணக்கூடிய, ஏன்னா அதிமுகவுடைய ஐடி விங்ஸ் தொடங்கி பல விஷயங்கள் இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போயிருச்சு அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்லப்படுது. அதனாலதான் அவங்க எந்த ஆக்டிவுமே இல்லாம ரொம்ப சைலண்டாவே இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் இதுதான், எதுவும் இப்போதைக்கு பண்ண வேணாம்னு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஒருவேளை ஆட்சி நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு கட்டத்துல கம்யூனிஸ்டுகள், ஏன்னா கம்யூனிஸ்டுகள் நிபந்தனையற்ற ஆதரவு தான் கொடுத்திருக்காங்க, அவங்க கொள்கையில திமுக கூட தான் நாங்க இருக்கிறோன்றது தெளிவு பண்றாங்க. விடுதலை சிறுத்தைகளும் அதே தான் சொல்லிட்டாங்க. ஸோ ஒருவேளை இனி ஒரு 6 மாதம் கழித்தோ 8 மாதம் கழித்தோ இவங்க ஏதாவது ஆதரவை திரும்ப பெறதுக்கான வாய்ப்பு வருது அப்படின்னும் பொழுது அந்த டைம்ல கண்டிப்பா விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு தேவைப்படும். அந்த நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ என்னைக்கா இருந்தாலும் விஜயுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்கு அதிமுக தயார் நிலையில் வைக்க வேண்டும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தை இப்போதே தாவேகா கிட்ட இருந்து தொடங்கிருச்சு. ஏன் கூடிய விரைவிலேயே விஜய் அவர்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு, அதிமுக தரப்புல ஒரு முழு நம்பிக்கை, பூர்ண நம்பிக்கை கிடைச்சிச்சு அப்படின்னா விரைவிலேயே விடுதலை சிறுத்தைகளையோ இல்லாட்டி இடதுசாரிகள் எல்லாரையும் கூட்டணியிலிருந்து வெளியே தள்ளி விட்டுட்டு அதிமுகவிலிருந்து வரக்கூடியவர்களை சேர்த்துக்கலாம். இது எங்க வெடிக்க போகுது, எங்க வெளிப்படையா தெரிய போகுதுன்னா, நாளை மறுநாள் நடக்கக்கூடிய நம்பிக்கை பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சட்டமன்ற அந்த கூட்டத்தொடர்ல தெரிய போகுது. அந்த அன்னைக்கு ஒருவேளை அதிமுகவினர் வெளிநடப்பு செய்யறாங்க, வாக்கெடுப்புல கலந்துக்கல அப்படின்னா அவங்க மறைமுகமா விஜய்க்கு இப்பவே ஆதரவளிக்க தயாராயிட்டாங்கன்றது அர்த்தமாயிரும். இல்லை அவங்க வந்து எதிர்த்து வாக்களிக்கிறாங்க அப்படின்னா பொறுமை காக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒட்டுமொத்தமா இபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து முழுமையா தனிமைப்படுத்த வேலையை கச்சிதமா செஞ்சுட்டாங்க. இனி சசிகலாவுடைய பங்களிப்பு, டிடிவி தினகரன் உள்ள வரப்போறது இப்படின்னு ஏகப்பட்ட டிராமாஸ் அப்படின்றது காத்துக்கிட்டு இருக்கு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. விஜய் ஆட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், திமுக என்ன பண்றாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிமுக என்ன ஆக போகுது அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ரைவலரியா மாறி போய்கிட்டு இருக்கு. அப்கோர்ஸ் அந்த பார்ட்டி அதையத்தான் பல வருஷங்களா சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மீண்டும் அப்படியான ஒரு பெரிய ஒரு தருணத்துக்கு அந்த கட்சி தயாராகிட்டு இருக்காங்க. இந்த தடவை யாரு தர்மயுத்தம் பண்ண போறாங்க, யாரு மெரினா போக போறாங்க, யாரு ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போக போறாங்க அப்படின்றதெல்லாம் எழுந்திருக்கக்கூடிய $1 மில்லியன் கொஸ்டின்ஸா இருக்கு. பார்ப்போம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா படங்கள்லாம் இப்ப திரைப்படங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா வருது இல்லை. அப்கோர்ஸ் இந்த பொலிட்டிக்கல் டிராமாஸை நம்மளும் பார்ப்போம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட சோர்சஸ் மூலியமா கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம பல காலமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்ஸ்ல பிரேக்கிங்கா வருது, நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு சொல்லி இருக்கக்கூடியது எப்பயா இருந்தாலும் வரப்போகுது. அன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க, அன்னைக்கே நிரஞ்சன் கரெக்டா சொன்னாரு அப்படின்னு. அப்படி நீங்க யாராவது தோணுச்சுன்னா எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமா இருக்கும். ஒட்டுமொத்தமா அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட அந்த கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.